ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் இஷ்யூஸ் சால்வ் ஆகாமலே போயிட்டு இருக்கு. அண்ட் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் கோவிட் ரிலேட்டடான வைரஸ் எல்லாமே செகண்ட் வேவ் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவிலே பார்க்குறப்போ சில ஸ்டேட்ஸில் மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் மார்க்கெட் லாஸ்ட் 1 மந்த்தாக மேலே ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரேடிங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கலாம். இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எப்போ வைப்பாங்கன்னா யூஸ்வலாக ஃபினான்ஷியல் இயரோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வைப்பாங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி அவங்களோட கேள்வி எல்லாம் கேட்கலாம் கம்பெனிக்கு. அந்த கேள்விக்கு எல்லாமே கம்பெனி பதில் அளிக்கும். அதே மாதிரி கம்பெனி அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி விஷன் என்னன்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை ஷேர் ஹோல்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய புது புது அப்டேட்ஸ் எல்லாமே கம்பெனி ரிலேட்டடாக கொடுப்பாங்க. அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் தான் ஜியோட லான்ச் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி புது புது பிளான்ஸ் எல்லாமே அவங்க இந்த மாதிரி ஏஜிஎம்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டாக போன வருஷம் ஏஜிஎம்ல பார்த்தீங்கன்னா அவங்க 2020க்குள்ளே நாங்கள் நெட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அச்சீவும் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜிஎம்ல ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கஷன்ஸ் நடந்ததா, இல்லை அவங்களோட விஷன்ஸ் பற்றி ஏதாவது பேசினாங்களான்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்ஃபோசிஸோட ஏஜிஎம்ல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஏஜிஎம்ல நிறைய பேரோட கேள்வி என்ன மாதிரி இருந்ததுன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இன்ஃபோசிஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அதே மாதிரி H1B வீசா சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த சஸ்பென்ஷன்னால இன்ஃபோசிஸ்க்கு எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த சைனாவோட டென்ஷன்ஸ் எல்லாமே அவங்களோட பிசினஸ்ல எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி கேள்வி இருந்தது. அதே மாதிரி இந்த கோவிட் சுச்சுவேஷனோட லாக்டவுன்ஸ்னால இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றப்போ இன்ஃபோசிஸ்க்கு எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தது. அதே மாதிரி விசில் ப்ளோவர் அலிகேஷன், அதாவது இவங்க கம்பெனி மேல சில பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனிக்குள்ள நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடா ஃப்ராட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இவங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த விசில் ப்ளோவர் அலிகேஷன் அந்த கேஸ் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது இன்ஃபோசிஸ் கம்பெனி ஏன் டிக்டாக் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு புது அப்ளிகேஷனை டிசைன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு இன்ஃபோசிஸோட சிஓஓ, அதாவது சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பிரவீன் ராவ் ரிப்ளை பண்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு நல்ல சஜஷன், நாங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா நாங்க கண்டினியூஸா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி புது புது ஏரியாலாம் என்டர் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால கம்பெனி இது கண்டிப்பா கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து முக்கியமா கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இந்த கோவிட் பேண்டமிக்னால எந்த மாதிரி பிசினஸ் இம்பாக்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்பே கைடன்ஸை கொடுக்கல. அடுத்த ரெவன்யூ எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஷியல் 2021ல ரெவன்யூ growth எப்படி இருக்க போகுதுன்ற கைடன்ஸே கொடுக்கல அவங்க. ஏன்னா இந்த கோவிட் கிரைசிஸோட அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இப்பத்துக்கு நாங்கள் ரெவன்யூ growthோட கைடன்ஸை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த பிசினஸ் இம்பாக்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா இம்பாக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதாவது பிசினஸ் டீல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சில பிசினஸ் டீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஏப்ரல் மந்த்தை கன்சிடர் பண்றப்போ இந்த மாதிரி பிசினஸ் இம்பாக்ட் எல்லாமே நாங்க நினைச்ச அளவை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட எக்கனாமி எல்லாமே ஓரளவுக்கு ஓப்பன் அப் ஆயிட்டு இருக்கு. அதனால லார்ஜ் ஸ்கேல் கேன்சலேஷன் எல்லாமே நாங்க எதுவும் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அதே சமயத்துல சேலஞ்சஸ் இருக்கு நிறையவே இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் ஒரு அன்சர்டனிட்டில இருக்குது இப்போ. ஏன்னா எப்போ ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகுன்ற கிளியர் சென்ஸ் நம்மளுக்கிட்ட இன்னும் வரல. அண்ட் அதே மாதிரி சில கண்ட்ரீஸ்ல செகண்ட் வேவ் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா இது கண்டிப்பா ஒரு ரிஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து H1B வீசா சஸ்பென்ஷனை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பெனி இந்த சஸ்பென்ஷன் மூலியமா கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்ஃபோசிஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லோக்கலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது யூஎஸ் நேஷனல்ஸ் இல்லைனா யூஎஸ்ல பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வாங்கினவங்கள நாங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10,000 யூஎஸ் நேஷனல்ஸ் ஆர் அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வாங்கினவங்கள நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா 60% வீசா இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து சைனாவோட பார்டர் இஷ்யூஸ்னால இம்பாக்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு நிறைய இந்தியாவோட நைபரிங் கண்ட்ரீஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, கிளைண்ட்ஸ் இருக்காங்க. குறிப்பா சைனால பாத்தீங்கன்னா நாங்க வந்து மெஜாரிட்டியா வந்து சைனீஸ் லோக்கல்ஸே வந்து ரெக்ரூட் பண்ணி சைனால வந்து எங்களோட ஆபரேஷன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து ரெய்ஸ் ஆச்சுன்னா கன்சர்ன்ஸ் இருக்கும். ஆனா இது வரைக்கும் எந்த டிஸ்ரப்ஷனோ இல்ல எந்த ஒரு இம்பாக்டும் நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரிமோட் ஒர்க்கிங்கை பற்றி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட 95% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பீக்காக 97% ஆஃப் தேர் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு எஸ்கலேஷன்ஸும் வரல, அதே மாதிரி எந்த ஒரு SLA மிஸ்ஸிங்கும் இல்லை. ஸோ அதனால கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி நாங்கள் எதுவும் கட்டாயப்படுத்தலை இப்போ. அண்ட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா எல்லாமே வந்து அந்தந்த ப்ராஜெக்டை பொறுத்து ப்ளஸ் அவங்களோட கிளைண்ட் கம்ஃபர்டபுள் பொறுத்து நாங்கள் வந்து கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர் அலிகேஷன்ஸை பற்றி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கம்பெனி வந்து இந்த விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்டை வந்து ஆக்சுவல் ஆஸ் பர் த விசில் ப்ளோவர் பாலிசி படி நாங்கள் வந்து டீல் பண்ணோம். அண்ட் அதோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு எங்கள் கம்பெனி மேலே இருந்த லாசூட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் இந்த மேட்ரு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் விசில் ப்ளோவரோட அலிகேஷன் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். விசில் ப்ளோவர் அப்படின்றது கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ராட் நடந்ததுன்னா அது ஓப்பனாக வந்து சொல்கிறவங்க தான் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து கம்பெனிக்கு கூட ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்படி இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அதாவது ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பர்சனும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்க வந்து டெலிகாம் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணாமல் சில இது இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படி யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஆனால் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு அந்த விசில் ப்ளோவர் சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி முடிவாச்சு. அதனால வந்து அவங்க கம்பெனி மேலே இருக்கிற கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. எப்போ வந்து இன்ஃபோசிஸ்ல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து ரைஸ் ஆச்சோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 20 to 30% வந்து ஃபால் ஆயிருந்தது. அண்ட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அந்த அளவுக்கு நிற்காதுன்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த விசில் ப்ளோவர் அலிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் எல்லாமே வந்து சில்லியா இருந்ததுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விசில் ப்ளோவர் அலிகேஷன்ஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் எந்த அளவுக்கு விழுந்ததோ அங்கிருந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகி மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஓகே, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.